ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்றைக்கி பழங்களில் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இங்கே ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பழங்களை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆரஞ்சில் மட்டும் இல்லை, தர்பூசணி, கிரேப்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஐஸ் தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஜூஸ் பிழிஞ்சி ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஐஸ் தயாராகிடும். நான் இங்கே ஆரஞ்சுக்கு இந்த மாதிரி ஜூஸரில் தான் நான் ஜூஸ் பிழிஞ்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் மிக்சியில் தான் ஆரஞ்சு ஜூஸ் எடுப்பீங்க அப்படின்னா சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா சீட்ஸோட ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தோம்னா ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு ஜூஸை இங்கே தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆரஞ்சில் இருக்கிற இனிப்பே போதுமானதாக இருந்தது. நான் இதில் லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிப்பு இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மோல்டில் விட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடுறேன். சப்போஸ் உங்கள் கிட்டே மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் கப், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர், கண்ணாடி டம்ளர் எதில் வேணாலும் இந்த ஜூஸை சேர்த்துட்டு அதில் ஒரு குச்சியை வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நமக்கு ஃப்ரெஷ் ஐஸ் தயாராகிடும். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 8 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஐஸ் தயாராகிடுச்சு. இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம இந்த மாதிரி குடி நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத பழங்களை கூட நம்ம இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து ஐஸாக பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு ஆரஞ்சு ஐஸ் தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.